நம் அனைவரும் இதுவும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்றவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உனக்கும் கீழே உள்ளவர் ஒரு கோடி. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களில் ஏழைகளும் இருக்கிறார்கள், பணக்காரர்களும் இருக்கிறார்கள், பதவி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், பதவி இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், அழகுள்ளவர்களும் இருக்கிறார்கள், அழகு இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், படித்தவர்களும் இருக்கின்றார்கள், படிக்காதவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களில் இவர்களில் சிலரை பற்றி ஏக்கம் கொள்ளுகின்றார்கள், அவர்களை போன்று நாம் இல்லையே என்று. பணக்காரர்களை பார்த்து ஏழையில் இயங்குகிறார்கள். அவரை பாருங்கள், பல மாடி வீடுகளை கட்டுகின்றார், பல நிலம்புலன்களை வாங்கி போடுகின்றார், பல கார்களை வாங்குகிறார், வாகனத்தை வாங்குகிறார். இப்படி உலகத்தினுடைய விஷயங்களிலே அவர் அதிகமாக ஈடுபட்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் நம்மிடத்திலே இல்லையே என்று ஏழையில் இயங்குகிறார்கள். அதுபோல பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து பதவியில் இல்லாதவர்கள் இயங்குகிறார்கள். ஒரு பொறுப்பில் இருக்கிறார், ஊராட்சி தலைவராக, நகராட்சி தலைவராக, மாவட்ட தலைவராக, ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக, எம்பியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அவரை பார்த்து பதவியில் இல்லாதவர்கள் அந்த பதவிக்கு வருவதற்கு ஆசை உள்ளக்கூடியவர்கள் இயங்குகிறார்கள். அவர் மேலே மேலே போய்கொண்டே இருக்கின்றார், நம்மால் அவ்வாறு செயல்பட முடியவில்லையே என்று பதவியில் இல்லாதவர்கள் பதவியிலே உள்ளவர்களை பார்த்து இயக்கம் கொள்கின்றார்கள். அதுபோல அழகுள்ளவர்கள் இருக்கின்றார்கள், அழகில்லாதவர்களும் இருக்கின்றார்கள், ஆண்களிலும் பெண்களிலும். அழகில்லாதவர்கள் அழகுள்ளவர்களை பார்த்து இயங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகு நம்மிடத்திலே இல்லை. அவர் அழகாக இருக்கின்றார் என்ற காரணத்தினால் ஒரு இடத்திலும் அவருக்கு ஒரு மதிப்பு ஏற்படுகின்றது. பலர்கள் அவரை விரும்புகின்றார்கள். அந்த விருப்பம் நம்மின் மீது மக்களுக்கு இல்லை. காரணம், நாம் அழகில்லாதவர்களாக இருக்கின்றோம். ஆதலால் என்பதாக அழகில்லாதவர்கள் அழகுள்ளவர்களை பார்த்து இயங்குகிறார்கள். அதுபோல படிக்காதவர்கள் படித்தவர்களை பார்த்து இயங்குகிறார்கள். படித்திருக்கக்கூடியவர் பல பட்டங்களை வாங்கி குவிக்கின்றார் என்றால் சென்ற இடமெல்லாம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை போன்று கற்றவர் போகக்கூடிய இடத்திலே எல்லாம் சிறப்பை பெறுகின்றார் என்று சொன்னால் படிக்காதவர் நாம் அவரை போன்று இருக்கவில்லையே, படிக்கவில்லையே என்பதாக அவர் இயங்குகின்றார். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர்களை சிலர்களை பார்த்து இயங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மை நம்மிடத்திலே இல்லை என்பதாக. ஆனால் இப்படிப்பட்ட ஏக்கம் கொள்ளலாமா என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகிறான். வலா ததமன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅத். உங்களில் சிலரை காட்டிலும் சிலர்களை அல்லாஹ் தஆலா மேம்படுத்தி இருப்பதை வைத்து நீங்கள் ஏக்கம் கொள்ளாதீர்கள். அவர்களை போன்று இல்லையே என்று நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஏக்கம் கொள்ளாதீர்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு திறமையை வைத்திருக்கின்றார். படித்தவரை பார்த்து படிக்காதவர் ஏக்கம் கொள்கின்றார் என்று சொன்னால் படித்தவரிடத்தில் இல்லாத ஒரு சிறப்பை படிக்காதவரிடத்திலே அல்லாஹ் ஆக்கியிருப்பார். பணக்காரிடத்தில் இல்லாத ஒரு சிறப்பை மற்றொரு சிறப்பை அல்லாஹ் ஏழை இடத்திலே வைத்திருப்பார். அழகுள்ளவரிடத்திலே இல்லாத ஒரு சிறப்பை அழகில்லாதவரிடத்திலே அல்லாஹ் வைத்திருப்பார். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கும் ஒரு நசீப் இருக்கின்ற ஒரு திறமை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தது இருக்கின்றது, பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தது இருக்கிறது. அதனால் யாரும் யாரையும் பார்த்து ஏக்கம் கொள்ளக்கூடாது. அப்படியாக நீங்கள் அவர்களை போன்று ஆக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி. அவருடைய அருளை அல்லாஹ் இடத்தில் கேளுங்க. உங்களுடைய கண்ணுக்கு எதிரே ஒருவர் உச்சத்திலே, வாழ்க்கையினுடைய உச்சத்திலே இருக்கின்றார் என்றால், வசதியுடைய உச்சத்திலே இருக்கின்றார் என்றால், பதவியுடைய உச்சத்திலே இருக்கின்றார் என்றால், படிப்பினுடைய உச்சத்திலே இருக்கின்றார் என்றால் அவரை பார்த்து ஏக்கம் கொள்ளாமல்
என்னை அவ்வாறு ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். காரணம், இவ்வுலகத்திலே அல்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கையை பங்கிட்டு இருக்கின்றான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஸதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையிலே அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பங்கீடு செய்திருக்கின்றோம். வரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத். சிலர்களை காட்டிலும் சிலர்களை நாம் மேம்படுத்தி இருக்கின்றோம். ஏன்? யத்தஹத பஅலுஹும் பஅலன் சுக்ரியா. அவர்களில் சிலர் சிலரை வைத்து வேலையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. உலகத்திலே வாழ்கின்ற அனைவரும் வசதி படைத்தவர்களாக ஆகிவிட்டார் என்று சொன்னால் அந்த பணக்காரர்கள் எந்த ஏழையை வைத்து வேலை வாங்குவார்கள்? எல்லோரும் வேலை கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. வேலை வாங்குறதுக்கு, வேலை செய்வதற்கு யாரும் இருப்பார்? ஆதலால் ஏழைகளாகவும் பணக்காரர்களாகவும் அல்ல ஆக்கியிருக்கிறார். படித்தவர்களாக எல்லோரும் ஆகிவிட்டார் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக யார் இருப்பார்? படித்தவரிடத்திலிருந்து படிக்காதவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், படித்தவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், படிக்காதவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விஷயத்தை அறிந்திருப்பதிலே அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு தேவை. பெரும்பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் சிலரை வைத்து வேலை வாங்கி கொள்ள வேண்டும். எல்லோரும் தலைவராகிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களும் தலைவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் வழிநடக்கக்கூடிய தொண்டரை இருக்க மாட்டாங்க. அனைவரும் அழகிலே சிறந்தவர்களாக இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் அழகில்லாதவர்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் ஆகிவிடும். ஆதலால் அல்லாஹ் தஆலா சிலர்களை வைத்து சிலரிடத்திலே வேலை வாங்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை சிலரை விட அல்லாஹ் உயர்த்திருக்கின்றான் என்று தன்னுடைய திருமறைகளை கூறுகின்றான். மனிதனுடைய இயக்கம் என்னும் எப்படி இருக்கின்றது? நமக்கு நம்முடைய வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு மனிதர் பாலையை கட்டிவிட்டார் என்று சொன்னால் அதை பார்த்து மனிதர் நமக்கும் இல்லையே என்று இயங்குகின்றார். அப்படி இயங்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த இயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் தனக்கு கீழே உள்ளவரை பார்க்க வேண்டும். அவர் மாடி வீடு கட்ட இருக்கின்றால் நம்மால் மாடி வீடு கட்ட முடியவில்லை என்று இயங்கக்கூடிய ஒரு சாதாரண நிலையிலே உள்ள வீட்டினார் அவருக்கு கீழே உள்ளவரை பார்க்க வேண்டும். நம்மளாச்சும் ஒரு குடியிருப்பதற்கு ஒரு சொந்த வீடு இருக்குது. எத்தனை மனிதர்கள் வாடகை வீட்டிலே வசிக்கின்றார்கள்? அவர்களை விட அல்லாஹ் தஆலா நம்மை மேம்படுத்தி இருக்கின்றானே. வாடகை வீடு கூட இல்லாமல் பிளாட்பாரத்திலே வசிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை விட நம்மை எல்லாம் மேம்படுத்தி இருக்கின்றன என்று தனக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். ஒருவர் காரிலே போகின்றார். காரிலே போகக்கூடிய அவரை பார்த்து அவர் காரில் போகிறாரு. நமக்கு ஒரு சாதாரண டிவிஎஸ் மட்டும்தானே இருக்குது, இதில் தானே நாம் போய்கொண்டே இருக்கின்றோம் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் அப்படி ஒரு மனிதர் நினைத்தார் என்று சொன்னால் அவர் தனக்கு கீழே உள்ளவரிடத்தில் இருப்பதை பார்த்து அவர் திருப்தி கொள்ள வேண்டும். நமக்காவது ஒரு பைக் இருக்குது, பைக் இல்லாமல் சாதாரண சைக்கிளில் போகக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. மிதி என்று மிதித்து சைக்கிளிலே போய்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை விட நம்மை அல்லாஹ் மேம்படுத்த இருக்கின்றான். ஒரு மோட்டார் சைக்கிளை கொடுத்திருக்கின்றானே என்று திருப்தி கொள்ள வேண்டும். சைக்கிளிலே போகக்கூடியவர் கால்களால் நடந்து செல்லக்கூடியவர்களை பார்த்து திருப்தி கொள்ள வேண்டும். அம்மாச்சு ஒரு சைக்கிள் இருக்கு, அவர் நடந்து சாவுறாரு, நடந்து போய்கொண்டே இருக்கின்றாரே, அவரை விட அல்லாஹ் நம்மை மேம்படுத்தி இருக்கின்றானே என்று நினைக்க வேண்டும். நடந்து செல்லக்கூடியவர் அல்லாஹ் தஆலா நமக்கு 2 கால்களை நடப்பதற்கு கொடுத்திருக்கின்றார். நடப்பதற்கு கால்களை இல்லாமல் படைக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனைவர்களாக இருக்கின்றார். அவர்களை விட நம்முடைய உடல் அமைப்பை கால்களை சரியான முறையிலே அல்லாஹ் அமைத்திருக்கின்றானே என்று நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து நாம் திருப்தி கொள்ள வேண்டும். இத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்துரு இலா அஸ்ஃபலை மின்கும் இல்லா உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல் மின்கும். உங்களை விட கீழ் உள்ளவர்களை உலக விஷயத்தினே பாருங்கள். வலா தன்துரு இலா மன் ஃபௌகக்கும். உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்த்துக்காதீர்கள். நமக்கு மேலே உள்ளவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அது அவர்கள் மீது ஒரு விதமான பொறாமையை ஏற்படுத்திவிடும். அதனால் உலக விஷயத்திலே நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். மற்றொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
உங்களில் ஒருவர் தன்னை விட பொருளாதாரத்திலும் குணத்திலும் சிறந்திருப்பவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஸ்பலம், அவர் தன்னை விட தாழ்ந்து இருக்கக்கூடியவர்களை அவரையும் பார்க்க வேண்டும். பொருளாதாரத்தில் நமக்கு மேலே உள்ளவங்களை பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் அப்படி இல்லையே என்கின்ற ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் என்ன செய்ய வேண்டும்? பொருளாதாரத்திலே நம்மை விட கீழுள்ளவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களை விட நம்மை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கின்றானே என்று பார்க்க வேண்டும். அதுபோல குணத்திலே எடுத்துக்கொண்டாலும் சரி, படைப்பிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்மளை விட படைப்பிலே சாதாரணமானவர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை விட நம்மை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கின்றான் என்கின்ற ரீதியில் தான் ஒரு மனிதனும் செயல்பட வேண்டும். அன்பிற்கனியவர்களே, மறுவுலக விஷயம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம்? வருஷத்திற்கு 2 முறை பெருநாளுக்கு மட்டும் தொழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் எத்தனையோ ஒரு பெருநாளைக்கு கூட தொழ மாட்டேங்கிறாங்களேன்னா அவங்கள பார்க்கக்கூடாது. பெருநாளுக்கு மட்டும் தொழக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கக்கூடியவர் அடுத்தவரை பார்க்க வேண்டும். மறுவுலக விஷயத்தில் அவர் 5 நேரம் கரெக்டாக தொழுகிறார். அவர் மாதிரியே நாம் இருக்க முடியறதில்லை. 5 நேரம் தொழுகை கடைபிடிக்கக்கூடியவர் மற்றொரு மனிதரின் நஃபிலான வழக்கங்களை தஹஜ்ஜுத் தொழுகை நிறைவேற்றுகின்றார், லுஹா தொழுகை நிறைவேற்றுகின்றார். அவரை பார்த்து அவரை போன்று நாம் உபரியான தொழுகையை தொழுக முடியவில்லையே என்று அவரை போன்று ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மார்க்கத்துடைய விஷயத்திலே நமக்கு விட மேம்பட்டவர்களை பார்க்க வேண்டும். உலக விஷயத்திலே நம்மை விட கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். பார்த்து நமக்கு கீழால் இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களே என்று அவர்களை பார்த்து நாம் திருப்தி கொள்ள வேண்டும். இப்படி நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் பார்ப்பதன் மூலமாக எத்தனை விதமான நன்மைகள் கிடைக்கின்றன. துனியாவில் நமக்கு கீழ் உள்ள மனிதர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் போதுமென்ற ஒரு மனப்பாங்கு நமக்கு ஏற்படும். நமக்கு மேலே உள்ள பார்த்தோம்னு சொன்னால் மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஏறிக்கொண்டே போகும். பணத்தை சேர்த்தவன் அதை சேர்க்க வேண்டும் என்கின்ற வெறியோடு தான் உலகத்தில் அழைந்து கொண்டிருப்பான். கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கு போதுமான அளவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அந்த பொருளாதாரமே இல்லாதவர்கள் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்களே என்று ஒரு மனிதன் நினைத்தால்தான் நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பது போதும் என்கின்ற ஒரு மன நிறைவு என்பது ஏற்படும். அதுபோல ஒரு விதமான திருப்தி அப்பொழுதுதான் ஏற்படும். நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கின்ற பொழுது திருப்தி இன்மைதான் ஏற்படும். மாடிக்கு மேலே மாடி ஒருவர் கட்டி கொண்டே இருக்கின்றார், நிலத்துக்கு மேலே நிலம் ஒரு மனிதரை வாங்கி போட்டுக்கொண்டே இருக்கிறார், வாகனங்களுக்கு மேல் வாகனத்தை வாங்கி கொண்டே இருக்கின்றார். அவரை பார்த்து அவரை போட்டு நாம் இல்லையே என்று நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு திருப்தி என்பது ஏற்படாது. ஏன்னா உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் பில்கேட்ஸாக ஆகிவிட முடியாது, டாட்டா பிர்லாவாக ஆகிவிட முடியாது. அதுபோல உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் பதவியிலே ட்ரம்பாக ஆகிவிட முடியாது. அவரவர்களுக்கு கொடுத்திருப்பது அல்லாஹு தஆலா அவரவர்களுக்கு கொடுத்திருப்பதை கொண்டு அவரவர்கள் மனநிறைவு அடைய வேண்டும். சொல்வார்கள் ஒரு பழமொழி, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் நீ அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதை இன்னும் உள்ளாங்க. நமக்கு அல்லாஹு தஆலா எத்தனை விதமான நலன்களை கொடுத்திருக்கின்றான். அந்த நலன்களுக்கு நாம் இதுவரை நன்றி சொல்லி முடித்திருக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் கேட்கின்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், அந்த மனிதனுக்கு பார்ப்பதற்கு 2 கண்களை நாம் கொடுக்கவில்லையா? வலிசானஹு வ ஷஃபத்தைன், 2 உதடுகளையும் ஒரு நாவையும் அவனுக்கு ஆக்கவில்லையா? வஹதைனாஹு நஜ்தைன், நல்லது தீயது எது என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை அவனுக்கு நாம் வழங்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். கண்ணில்லாதவரிடத்திலே கேட்கிறோம் என்று சொன்னால் கண்ணுடைய அருமை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள். பேச முடியாத ஊமையிடத்திலே நாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் பேச முடியாதது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது என்பதை சொல்வார்கள். நல்லது கெட்டது தெரியாத ஒரு சாதாரண ஒரு மனிதனிடத்திலே கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால்
அவர்கள் சொல்லுவார்கள், பகுத்தறிவு இல்லாததன் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு இழப்புகள் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றது என்று. ஆக இவைகள் அனைத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு நாம் நன்றி கொடுக்க வேண்டும், நலத்தை செலுத்த வேண்டும் அல்லாஹ்விற்கு. அப்படி செலுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்கு எப்பொழுது ஏற்படும் என்றால், நாம் நமக்கு கீழே உள்ளவர்களை உலக விஷயத்திலே பார்க்கின்ற பொழுதுதான். இரண்டாவதாக, நாம் நமக்கு கீழே உள்ளவர்களை உலக விஷயத்திலே பார்க்கின்ற பொழுது, துனியாவுடைய மெட்டலில் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அற்கொடைகளை சாதாரணமாக கருதாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ்வுடைய அற்கொடைகள் கொஞ்சம் கொஞ்சமல்ல. அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகிறான், ஒயின் தஅத்துவனே அமதல்லாஹி லா துஹ்ஸூஹா. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை கணக்கிட்டீர் என்று சொன்னால் கணக்கிட்டு முடித்து விட முடியாது. அவ்வளவு அற்கொடைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சுவாசிப்பதற்கு அல்லாஹ் காற்றை கொடுத்திருக்கின்றான். சுவாசிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், மரணத்தை நோக்கி செல்லக்கூடியவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு செயற்கை சுவாசத்திற்கு லட்ச லட்சமாக செலவு செய்கின்றார்கள் என்றால், நாம் 60-70 ஆண்டு காலம் ஃப்ரீயாக அல்லாஹ்வுடைய காற்றை சுவாசிக்கணும் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அருள். நாம் பசித்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தஆலா உணவை கொடுக்கின்றான். அந்த உணவை பூமியிலிருந்து அல்லாஹ் விளைவிக்கின்றான். அந்த உணவு இல்லை என்று சொன்னால் நாம் பட்டினியாகத்தான் கிடக்க வேண்டும். அந்த அருளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். குடிப்பதற்கு நீரை வானத்திலிருந்து மலையாக அல்லாஹ் கொடுக்கின்றான். பூமியிலே நிலத்தடி நீரை கொடுத்திருக்கின்றான். இந்த பூமியை இரவு பகல் மாறி மாறி வர செய்யுமாறு அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருமாறு செய்திருக்கின்றான். இப்படி எல்லாம் எத்தனையோ விதமான அருட்கொடைகள் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த அற்கொடைகளை நாம் சாதாரணமானதாக கருதிவிடவும் கூடாது. நாம் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்தோம் என்று சொன்னால்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆட்கள் விளங்கும், அற்கொடைகள் நமக்கு விளங்கும். நமக்கு மேலே உள்ளவங்களை பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் இன்னும் கொடுக்கலையே, சரியான முறையை நிரப்பலையே, நமக்கு இன்னும் கிடைக்கணும் என்கின்ற ஒரு ஏக்கம் தான் இருந்து கொண்டிருக்கும். அதுபோல நாம் இந்த உலகத்திலே நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது உண்டான நன்றி உணர்வு என்ன செய்யும் அதிகமாக ஆகும். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உணர்வு எப்பொழுது அதிகமாகும் என்றால் நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கின்ற பொழுதுதான். நமக்கு கீழே வாழக்கூடியவர்கள் பல கோடி மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் நாம் பார்க்க தவறிவிடுகின்றோம். நமக்கு எதிர் வீட்டிலே இருந்து கொண்டு இருப்பார், பக்கத்து வீட்டிலே இருந்து கொண்டு இருப்பார், நமக்கு பின்னால் உள்ள வீட்டிலே இருந்து கொண்டு இருப்பார். நம்மளுடைய ஊரிலே நமக்கு கீழால் உள்ளவர்கள் எத்தனை மனிதர்கள், அவர்களெல்லாம் பார்க்க தவறுகின்றன. பொருளாதாரத்திலே நமக்கு மேல் உள்ளவர்களை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்திலே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். மன்னிக்கப்பட்டிருந்தோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இரவிலே நின்று வணங்குவார்கள், கால்களுக்கு நின்று வணங்குவார்கள். அவர்களை கேட்கப்பட்டது, நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாயிட்டு ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டு வணங்குகின்றீர்கள் என்று சொன்னாங்க. அப்போ நாம் தரிசக்கூறா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆனேன்டாமா. நன்றி உணர்வு எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் நாம் இவ்வுலகத்திலே நமக்கு கீழவர்களை பார்க்கின்ற பொழுதுதான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூட ஒரு அடியானாக என்னை ஆக்கியல் புரிவாயாக. இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கீழ் உள்ளவர்களை அனைத்து விஷயத்திலும் பார்க்க வேண்டும். உலகத்தினுடைய அனைத்து விஷயத்திலும் நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒருவேளை உணவு இல்லாமல் கையேந்தக்கூடிய எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கின்றார். நமக்கு அல்லாஹ் தஆலா 3 வேளையும் சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்திருக்கின்றார். குடியிருப்பதற்கு ஒரு வீடு இல்லாமல் பிளாட்பாரத்திலே வசிக்கக்கூடியவர்கள், தன்னுடைய மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு பிளாட்பாரத்திலே வசிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வாடகை வீட்டிலே வாடகை மட்டும் செலுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாதவர்கள் இத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்கள். வெளியிலே சென்று சுற்றி பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கவில்லை. நமக்கு அல்லாஹ் தஆலா போதுமான வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஏன் நமக்கு மேலுள்ளவர்களை பார்த்து ஏங்க வேண்டும்? அந்த ஏக்கம் தேவையில்லை. அப்படி ஏங்குகின்ற பொழுது மனிதன் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை குறைத்து தான் மதிப்பிடுவான்.
அல்லாஹ் தஆலாவுடைய அருள் நிரம்பி இருக்கின்றது நம்மிலே ஓடுவதற்கும் அந்த அருள் எப்பொழுது விளங்கும் என்று சொன்னால் நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கின்றன. சொல்லுவார்கள், நிழலுடைய அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும் என்று. நிழலிலே இருந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு நிழலுடைய அருமை தெரியாது. வெயிலில் போய் கால் எடுக்க என்ன செய்யணும், நடந்து அந்த சூட்டிலே நடந்தோம் என்று சொன்னால் தான் வெயிலிலே இந்த அளவிற்கு சுகம், நிழலிலே இந்த அளவிற்கு சுகம் இருக்கின்றது என்பது புலப்படும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து நம்முடைய அந்த அடுத்தவர்கள் நமக்கு மேலுள்ளவர்களை பார்த்து ஏங்குகின்ற அந்த ஏக்கத்தை அல்லாஹ் தஆலா அப்பொழுதுதான் நிறுத்துவான். அந்த ஏக்கத்தை நாம் அப்பொழுதுதான் நிறுத்திக் கொள்வோம். நம்முடைய உலகத்தினுடைய வாழ்விலே நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்கணும். எவ்வளவோ விதமான அடிப்படைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கலாம். எல்லாம் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக்கி அருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன் கமா அமர். கண்ணியமிக்கவர்களே, நமக்கு கீழ் உள்ளவர்கள் பல கோடி மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை பற்றி சிந்திக்காமல் நாம் நமக்கு மேல் உள்ளவர்களை பார்த்து ஏக்கம் கொள்கின்றோம். இந்த உலகத்தில் நமக்கு மேல் உள்ளவர்களை உலக விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே, பதவி விஷயத்திலே, அழகு விஷயத்திலே நமக்கு மேல் உள்ளவர்களை பார்க்கின்ற போது ஒரு மனிதனுக்கு உள்ளம் சார்ந்த நோய்கள் அதிகமாக ஏற்படும். புறப்படுகின்றது. இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் என்னவென்று சொன்னால் உள்ளம் சார்ந்த நோய்கள், மனநோய் தான் அதிகமாக ஏற்படும். நாம் அடுத்தவர்களை பார்த்து அவரை போல் நாம் இல்லையே என்று நாம் அது எந்த அளவிற்கு ஏக்கம் கொள்ளுகின்றோமோ அந்த அளவிற்கு மனநோய் என்பது நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த மனநோயுடைய பாதிப்பில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பதை கொண்டு திருப்தி கொள்ள வேண்டும். அப்படி திருப்தி கொள்வதற்கு நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் அதிகம் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நமக்கு கீழ் உள்ள ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு கொடுக்காத ஒரு நலனை நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று அவர்களை பார்த்து திருப்தி கொள்ளுகின்ற பொழுது உலகத்திலே மனிதனுடைய மனச்சஞ்சலங்களுக்கு, கவலைகளுக்கு, பொறாமைகளுக்கு வேலையே இருக்காது. அன்பிற்குரியவர்களே, அதுபோல இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கர்வம் ஏற்படாமல் பணிவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் அதிகரிக்க வசதிகள் கூட மனிதனுக்கு கர்வம் ஏற்படும். ஆணவம், அகம்பாவம் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். பணிவு என்பது ஏற்படாது. இதற்கு சான்றாக முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள், ஃபிரௌன் என்கின்ற ஒரு மனிதன், ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு கொடியவன். அந்த கொடியவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த அந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டிருந்தான். அவளுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். இப்படி, ரப்பனா, இறைவா, இன்னக ஆதைத ஃபிரௌன வலஹு ஸீனத்தன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டாளிகளுக்கும் அதிகமாக பொருள் செல்வத்தை கொடுத்துட்டாய். உலகத்தில் அலங்காரத்தை கொடுத்து விட்டாய். பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறதுனால தான் ரப்பனா இந்த யுகிந்துவான் சபி உன்னுடைய பாதையிலிருந்து மக்களை தடுத்து கொண்டிருக்கின்றான். பொருளாதாரம் நிரம்ப பெற்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தானும் வழிகேட்டுக்கு சென்று அடுத்தவர்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆதலால் யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். பொருளாதாரத்தை கொடுக்க கூடாதவர்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான். ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். இன்னல்லாஹ் யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். சிலர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை கூட அதிகமாக கொடுக்கின்றான்.
தேவைக்கு மேலும் கொடுக்கின்றான், சிலர்களுக்கு அளவோடு கொடுக்கின்றான். யாருக்கும் கொடுக்காமல் இருக்க மாட்டான். கொடுத்ததை கொண்ட திருப்தியோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் இவ்வுலகத்திலும் மறுலகத்திலும் சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வார். இப்படி ஃபிரௌன் அதிகமான பொருள் செல்வங்கள் கொடுக்கப்பட்டதன் காரணமாக அழிச்சாட்டியம் செய்வார். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு மனிதர் காரூன். இந்த காரூனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை எல்லாம் கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு சொன்னா, அவன் பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டகத்தை திறப்பதற்கு உண்டான சாவி, அந்த சாவியே மிகப்பெரிய ஒரு பயில்வான்கள் தூக்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரம், அந்த அளவுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் பிறந்து வாழ ஆரம்பித்து விட்டான். அதுபோல நம்ரூத் என்கின்ற ஒரு கொடியவன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகத்திலே வாழ்ந்தவன். அவன் கூறினான், அனரப்புக்கு உள்ளான, நான் தான் மிகப்பெரிய ரப்பு, நான் தான் படைத்தவன், நான் தான் கடவுள் என்பதாக கூறினான். காரணம், அவனுக்கு உலகத்தில் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வியார்களே, இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று அவனுக்கு தெரியும். அவன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை கொண்டு நாம் திருப்தி கொள்ள வேண்டும். திருப்தி கொள்ளாமல் நமக்கு மேலுள்ளவர்களை பார்த்துக்கிட்டே போனோம்னு சொன்னால் நாம் இவ்வுலகத்திலே மன நிம்மதியோடு வாழ முடியாது. நாம் மன நிம்மதியோடு சரியான முறையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் விஷயத்திலே உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள். எத்தனை மனிதர்கள் நமக்கு கீழே உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனை மனிதர்கள் நமக்கு கீழே உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை உலகத்திலே மனிதர்களை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். இல்லாமல் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நமக்கு கொடுத்து பொருளாதார விஷயத்திலே நமக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து திருப்தி கொண்டு மன நிம்மதியோடு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.